ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பயிற்சி 6.1ல 10th சம் பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos θ by 1 plus sin θ equal to 1 by a அப்படின்னு நம்ம கிட்ட கொடுத்துட்டு நம்மள வந்து a square minus 1 divided by a square plus 1 equal to sin θ அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் பாருங்க. இந்த கொடுத்துருக்க டேம் cos θ by 1 plus sin θ equal to 1 by a இந்த டேமை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நான் ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்றேன். அப்போ இது cos square θ, இங்க வந்து 1 plus sin θ the whole square equal to 1 by a square வரும். இப்போ இந்த cos square பதிலா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போறோம்னா 1 minus sin square யூஸ் பண்ண போறோம். அது எப்படி வந்தது அப்படின்னா sin square θ plus cos square θ ஓட வேல்யூ 1. அப்போ நமக்கு வந்து cos square θ வேணும் அப்படின்னா இதை மட்டும் இங்க வச்சுக்கிட்டோம்னா இது ஆப்போசிட் சைட் பண்ணா மைனஸ்ல போகும். அப்போ cos square θக்கு பதிலா 1 minus sin square θ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டேன். டிவைடர்ல பாருங்களேன் 1 plus sin θ தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது 2 டைம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 plus sin θ 1 plus sin θ ஈக்குவல் டு 1 by a ஸ்கொயர். இப்போ இந்த டேர்மை வந்து ஒரு ஃபார்ம்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாடல்ல இருக்கு. ஏக்கு பதிலாக 1ம் பிக்கு பதிலாக sin ஸ்கொயர் θவும் இருக்கு. அப்போ a plus b into a minus b. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இங்க வந்து 1 தானே இருக்கு, அங்க ஸ்கொயர் இல்லைன்னா 1க்கு நீங்க ஸ்கொயர் பண்ணி பார்த்தாலும் அதோட வேல்யூ 1 தான். அப்போ இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம்ல நீங்க ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1 minus sin θ into 1 plus sin θ. டிவைடர்ல உள்ள டேர்ம்ஸ் அப்படிதான் இருக்கு, ஈக்குவல் டு 1 by a ஸ்கொயர். இப்போ காமனா இருக்கிற 1 plus sin θ மேலும் கீழே சேமா இருக்கு, கேன்சல் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ இந்த a ஸ்கொயரை நான் இங்க உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா அது எப்படி மாறுது பாருங்க. a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் sin θ ஈக்குவல் டு 1 plus sin θன்னு வருது. இப்போ இந்த சைன் டேர்ம்ஸ் எல்லாம் நான் ஒரு சைடு கொண்டு போறேன். அப்போ இந்த மைனஸ் a ஸ்கொயர் இங்கே போச்சுன்னா பிளஸ்ல வந்துடும். இங்க இருக்கிற 1 ஆப்போசிட் சைடு வந்ததுன்னா மைனஸ்ல வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் பாருங்க, இந்த சைனை மட்டும் இங்க வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற 1 plus a ஸ்கொயரை தூக்கி நான் ஆப்போசிட் சைட்ல போடுறேன். அப்போ மல்டிபிள் உள்ள டேர்ம் இங்க வந்ததுன்னா டிவிஷன்ல வந்துடும். அப்போ sin θ ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை a ஸ்கொயர் பிளஸ் 1 நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. நமக்கு தேவையானது நம்ம கேட்டது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ ஹென்ஸ் ப்ரூவ் நிரூபிக்கப்பட்டது நீங்க எழுத வேண்டியதான்.